ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன விற்றுருக்கோன்றது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிய வச்சுட்டு கிளம்புறது தான் எங்களோட ஸோ எப்போவுமே உள்ள நோக்கம் தான். சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். சரியா, கடைன்னு போட்டுருவோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு கஸ்டமர் வேறு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தார். சரியா, மணி 12:04. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S20 FE 5G மொபைல். 4G கிடையாது, 5G தான். ஸோ டிஸ்பிளே டோட்டலாக காலி. டோட்டலாக வந்து டிஸ்பிளே வந்து போயிடுச்சு, ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இதுக்கு லாக் ஒன்றும் இல்லை. இப்படி தான் இப்படி போடுவோம்ல, இந்த இப்படி போட்டு இப்படி வரும். இப்படி வரும். இதுதான் இதோட லாக்கு, கீபேட் லாக்கு. சப்போஸ் நீங்கள் டிஸ்பிளே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 2500 சரியா. டிஸ்பிளே நீங்கள் டிஸ்பிளே வந்து 2500 இருக்குது, 2000 இருக்குது, 3000 இருக்குது, 4000 கூட டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதனால் ஒரிஜினல் டிஸ்பிளே பார்த்து நல்ல டிஸ்பிளேயா, இல்லை மொபைல் ஏற்கனவே மொபைல் ரிப்பேர் ஆகி போர்டு போனது, அதில் உள்ள டிஸ்பிளே தூக்கி இதில் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 2500 2500. சரியா, இப்போ தான் வாங்கினேன் எக்ஸ்சேஞ்சில், கம்மியாக தான் போட்டிருக்கேன். டிஸ்பிளே போயிடுச்சு. ஆமாம், டிஸ்பிளே போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து XR 9000 கொடுத்துருக்காப்புல. பக்காவாக டிஸ்பிளே வந்து பேக் டோர் வந்து உடஞ்சிருச்சு. டிஸ்பிளே நல்லா இருக்குது. இப்போ சார்ஜ் இல்லாமல் வச்சுருக்கானுங்க. இப்போ ஸ்டாக் வீடியோ போடுறோம், சார்ஜ் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. இதை பிடிக்கண்ணா, நிறையா பொருள் இருக்குது, கொட்டிட இல்லை இதில் போடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேன் அந்த ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது தான். 16+, 66,500 போட்டிருந்தோம்ல. பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சு. 16+, இது ஜிபி அதிகம், 256 ஜிபி இது. ஸோ பேக் பேனல் மாற்றிட்டார். இப்போ தெரியுதா உங்களுக்கு? பேக் பேனல் வந்து பேக் டோர் வந்து மாற்றிட்டு வந்திருக்காரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுறது 66,500. சரியா, இதில் பேட்ரி ஹெல்த்து 256, 256 ஜிபி இது. ஸோ பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது. ஒரு புது மொபைல் தான் போல் இருக்குது, வாரண்டி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 100% இருக்குது. சைக்கிள் கவுண்டு கூட 120 இருக்குது. சரியா, பேக் பேனல் மட்டும் மாற்றிட்டார் அவர், பேக் டோர் மாற்றிட்டார். மொபைல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, ஸோ பேக் கேமரா, ஸோ எல்லாமே நல்லா இருக்குது பஸ். இது விலை வந்து பார்த்திங்கன்னா 66,500. ஸோ லாஸ்ட் டைம் இப்போ நம்ம ஒன்று போட்டிருந்தோம், அது வித்துருச்சது. அதாவது 128 ஜிபி, 6 மாதம் வாரண்டி இருந்துச்சு. இதுக்கும் வாரண்டி இருக்கும், ஆனால் உடஞ்சது தானே, அதுக்கு வாரண்டி க்ளைன் ஆகுமான்னு தெரில. பேட்ரி வந்து 100 இருக்குது, 120 சைக்கிள் கவுண்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்றலாம் முடியாது, இதெல்லாம் ஒரிஜினலாக உள்ளது. அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். கேமரா வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா பக்காவாக இருக்குது. சரியா, இதோட ப்ரைஸு 66,500, அதாவது 66,000 இது. சரியா, இது ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து XR, ஏற்கனவே நம்மகிட்ட XR ஒன்று இருக்குது. இல்லை, அதை எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டானா இருக்கா? இருக்குது 64 ஜிபி இது. விலை வந்து 9,000 போட்டிருக்காப்புல. ரொம்ப அதிகம்தான் பஸ் இது. இப்படி தான் ஒன்று ஏடா கூடமாக போட்டு விட்றானுங்க, நமக்கு அசிங்கமாக இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 128 ஜிபி, இதையே 10,000 தான் போட்டிருக்கேன். அதை போய் 9,500. 64 ஜிபி இல்லை, அது தெரிய மாட்டேது. எதையோ ஒன்று மஜித் பாய் விற்றுருவாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் வாங்குறதுக்கு அப்படிலாம் விற்றுருந்தா நான்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவேண்ணா. எதோ சொன்னாலும் விற்கணுன்னா பெரிய விஷயமாச்சு. விலை கம்மியாக இருந்து கஸ்டமருக்கு வந்து அது நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்குறாங்களே. அதுவே 2-3 பேர் ரிட்டர்ன் வேறு போட்டுறாங்க. அதெல்லாம் ஒரே பஞ்சாயத்தாகுது எனக்கு. அதுதான் கஷ்டமே. நம்ம சொல்லி தான் போடுறோம் வீடியோவே.
இது வந்து 128 ஜிபி பஸ். இது பார்த்தீங்கன்னா 128 ஜிபி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ருபீஸ் தான். பேட்ரி ஹெல்த் வந்து பேட்ரி வந்து அன்னோன் பாட்டு 128 ஜிபி அவ்வளோதான். பேட்ரி புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சேஃப்டி தானே. பேட்ரி புதுசாக மாற்றிருக்கு. கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000, அதாவது 10,000 ரூபா. இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது அட்வான்ஸ் காசு போட்டிருக்காரு. நாளைக்கு இதை கொடுத்துருவான். சரியா? 18,000 ரூபா போட்டோம்ல நேற்று. ஆமாம், அப்படி வைங்கண்ணா. கொஞ்சம் பத்திரமா வைங்கண்ணா. கடை ரொம்ப அன்டைமில் அடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சரியான மொபைல், விவோ X200 ப்ரோ. ஸோ கேமரா தான் இதோட, அதாவது ஏஐ இது. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஃபெசிலிட்டி உள்ளது. 16 ஜிபி ரேமு, இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதுசாக இருக்குது. இதை போடும்போது தான் ஒருத்தன் வந்து காசு கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். சரி விடுங்க, அவன் பாவம், அவன் கஷ்டம். இதை ஓப்பன் பண்ணுங்கண்ணா. வீடியோ போட முடியாமல் பண்ணிட்டானுங்க. பஸ் 16 ஜிபி ரேமு, புதுசு, 10 மாதம் வாரண்டி இருக்குது. நான் இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். சார்ஜர் கேபிள் எதுவுமே பிரிக்கலை, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலை, அப்படியே பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த பவுச்சு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ அது அப்படியே வச்சுருக்கேண்ணா. இப்படி ஸோ இதோட விலை வந்து 71,000 ரூபா, 71,000. புதுசு 95 1 ரூபாயோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. விவோ எக்ஸ், நீங்கள் இதில் போடுங்க X200 ப்ரோன்னா உலகமே ஆன்லைனாக ஆகிப்போச்சு. ஆன்லைனில் பார்த்தா தெரிய போகுது. எல்லாத்துக்கும் விலை இருக்குது. எல்லாமே எல்லா பொருளும் ஆன்லைனில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது விலையை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லி வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ 71,000 ரூபா, 71,000. பேனாவா? பேனா எங்கே போட்டான்னு தெரியல. இதாக இருக்குது 71,000. ஐஃபோன் வந்து இது என்ன மாடலு? 14, ஐஃபோன் 14 128. பாக்ஸ்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. சரியா? 29,000 ரூபா, 29,000க்கு கொடுக்குறாப்புல. கரெக்டான ரேட்டு பஸ், 29,000 ரூபா. பேட்ரி வந்து 88 இருக்குது. பேட்ரியும் ஓகே. ஐஃபோன் 14 பேட்ரி ஹெல்த்து 88. $128 ஜிபி. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சார்ஜர் இருக்குது. கண்டிஷன் சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 29,000 ரூபா, 29,000. ஐஃபோன் 13 ரேட்டுக்கு விற்கிறாப்புல. செம்ம ரேட்டு, வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். எதுவும் மூடி வச்சுங்கண்ணா. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 128 ஜிபி ப்ளூ கலரு. $128. பேட்ரி ஹெல்த்து மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேட்ரி ஹெல்த்து 85. ஸோ செம தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபா, அதாவது 26,000. இது 13 128. மூடியங்கண்ணா. இந்த இருக்கா ரேட். இது ஒரு தம்பி ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. இது ஒரு பெரியவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. பெரியவர் அப்படியே வச்சுருங்கண்ணா.
ரியல்மி GT2 இது வந்து ஒரு பழைய மொபைலு. பழைய மொபைலில் நல்ல மொபைல் இது. கேமிங்காண்டியே தயார் பண்ணது. கேமிங் மொபைல் விளையாடுறாங்களா அதுக்காகவே தயார் பண்ணது இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 போட்டிருக்காங்க. பாக்ஸ் மொபைல் தான் இருக்குது. கேமிங் மொபைலு 13,000. இது வந்து ஒரு காலத்தில் 33 34 அப்படி இருக்கும். ரியல்மி GT2 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. கேமிங் மொபைலு நல்லா தான் இருக்குது. செமையாக நீட்டாக ஒரு கிராச் டென்ட் இல்லாமல் பக்காவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 13,500. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 13 5G மொபைல். சரியா, ஒன் ப்ளஸில் வந்து 13 மொபைலு. 13 வந்து 51,000 போடுறாப்புல. லாஸ்ட்டாக 51,000 என்னப்பா எவ்வளோ போட்டார் நம்ம இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். ஆனால் நம்ம பொருள் இல்லைங்க, ஏதாவது குறைச்சி கொடுத்துட்டா நான் தான் என் காசை கொடுக்கணும். இல்லை 52,500. 52,500 பாக்ஸு சார்ஜர் கேபிளோடு இருக்குது. 52,500. 52,500. ஒரு வருஷம் முழுசாக வாரண்டி இருக்குது. அது போக ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வாரண்டி 4 மாதத்துக்கு வரும். ஸோ இந்த ஃபோனுக்கு 12GB ரேமு 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் ஒன் ப்ளஸ் 13 வந்து வாங்கலாம். அந்த 256 சரியான மொபைல் இது. பேட்ரி நல்லா நிற்கும் இதில். அதே மாதிரி ப்ராசஸ் வந்து ஹெவி யூஸராக இருக்காங்களே அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன் ப்ளஸ் 10T. இது 17,500 சொல்லி போட்டது. பாக்ஸோடு இருக்குது. விற்கலை. பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 17,500. அதாவது 17,500. ஐஃபோன் 11 15,500. ரொம்ப வாட்டி போட்டோம். ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதாவது மேலே ஃப்ரண்டில் அந்த ஃப்ரேமு பாடி கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. 15,500. ஒன் ப்ளஸ் நார்டு 2T. இதுவும் வந்து ரொம்ப காலமாக போட்டுட்ருக்கோம். 12,000 இது. ரெட்மி நோட் 13 வந்து கேமரா ஃபால்ட்டு 6,000 சொல்லி போட்டோம். கேட்டாங்க இன்றைக்கி. நான் இன்றைக்கி நிறைய ஃபோன் எடுக்கலைங்க. இன்றைக்கி எனக்கு பர்சனலாக வேறு ஒரு வேலை இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா கொஞ்ச நேரம் தான் நின்றுட்டு இருந்தேன் கடைக்கு. அப்புறம் போயிட்டேன் நம்ம வேலையை பர்சனல் வேலையாக போய் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6,000. இது பாக்ஸ் சார்ஜர் இருக்கா பாருங்கள் உள்ளே. இல்லை வெறும் மொபைல் தான். ஆமாம் வெறும் மொபைல் தான். ஆனால் வாங்கலாம் 6,000. அது கேமரா ஃபால்ட் அவ்வளோதான். மொபைல் புதுசாக இருக்குல்ல. கேமரா வந்து ஏதாவது ரெடி பண்ண முடியுமா முடியாதா தெரில. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போய் பண்ண முடியலன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அப்புறம் திரும்ப என்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். வாங்குவேன், விலையை கம்மி பண்ணி வாங்குவேன். நீங்கள் எந்த பொருள் என்கிட்ட வாங்கினாலும் திருப்பி எடுக்கும்போது குறைச்சிட்டு வாங்குவேன். ஏன்னா என்னால் விற்க முடியாதுன்னு இல்லை. எந்த பொருள் கொடுத்தாலும் நான் விற்று காட்டிடுவேன். அதுக்கான ரேட் இருக்குல்ல. ஒரு பொருள் வாங்குறது விற்கிறதுன்னு ஒரு ரேட் இருக்குல்ல. இந்த ரேட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வாங்கிக்குவேன். ஸோ இது வந்து ஒன் ப்ளஸ் 11R வந்து எவ்வளோ போட்டிருக்காரு. பாக்ஸு சார்ஜர் ஸோ எல்லாமே பக்கா பெர்ஃபெக்டாக இருக்குது மொபைலில். 23,500. 11R பாக்ஸு சார்ஜர் பர்ஃபெக்டாக புதுசாக இருக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே டெமோலேயே கிடக்கிறது. இதெல்லாம் ஷோரூமில் எல்லாத்தையும் விற்ற மாட்டாங்க. அவனுங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பொருளை விற்காமலே வச்சுருப்பானுங்க. அது கொஞ்ச நாள் கழித்து நம்மளை மாதிரி ஆளுங்கக்கிட்ட வியாபாரிக்கிட்ட தள்ளி விட்ருவாங்க. எடுத்துகிட்டு போய் ஒரு ரேட் கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ரெண்டாவது 16GB ரேம். இது 23,500 வாங்குறதுக்கு வர்த்தான மொபைலு. ஏன்னா ஒன் ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து தயார் பண்ணுறாங்க. சில மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறான். வேறு எந்த பிராண்டும் கொடுக்க முடியாது. ஒன் ப்ளஸ் கொடுக்குறான் லைஃப் டைம் வாரண்டி. ஸோ 23,500 இது. 12GB ரேம் 256. ஒன் ப்ளஸ் 11R. ஸோ இது வந்து ரெட்மியில் வந்து 13Cன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல். பேக் பேனல் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதனால் வந்து லைட்டாக ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி கேமரா ஃபால்ட்டு. மொபைல் நல்லா இருக்குது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது.
ஸோ இதோட ப்ரைஸ் 5500. இப்போ சார்ஜ் இல்லாதனால இது விளக்கமாக உங்களுக்கு இப்போ காட்ட முடியாது. நாங்களும் டைம் ஆயிடுச்சுல, பொறுமையாக போட்டால் தான் உங்களுக்கு புரியுது, அதனால தான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் ஸோ ஓப்போ ரெனோ 13 5G மொபைல் 28,500 8/128 பெரிய மொபைலு. ஜிபி கம்மியாக இருக்கனால போக மாட்டேது உண்மையிலே. இல்லாட்டி ஜிபி மட்டும் அதில் 12/256 இருந்தால் ரேட்டு கூட ஒரு 2000 1000 வாங்கிடுவாங்க. மொபைல் தெளிவாக இருக்குண்ணா. புதுசு வாங்க போகிறோம் அப்படின்னா இதை வாங்கிடலாம் நம்ம. அவ்வளோ புதுசு 38,000, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கம்மியாக தரோம்ல. ஓப்போ ரெனோ 8 ஒருத்தர் காசு போட்டார் சரியா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டார், பேசிட்டு வாங்கி வச்சேன். விவோ V40 வந்து 27,000 27,000. இங்கே வந்து நிப்பாட்டுறானுங்க. கடை மூடி இருக்கு முன்னாடி போ. விவோ V40 இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆக்டிவேட் பண்ணாத ஒரு மொபைலு, புதுசு. இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணல. சீல்டு ஓப்பன் பண்ணிட்டான், பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, ஸோ எல்லாமே இன்க்ளூடிங் ஃபுல் சீட்டோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 27,500. 27 ரூபா. ஆமாம் 27 ரூபா தான். சரி, 500 கம்மி பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து OnePlus Nord 3 ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். 14,500, அதாவது 14,500 பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டே சீல்டோடு உள்ளது. சீல்டு கட் பண்ணது. இது சீல்டு கட்டே நியூ தான். அது நான் பார்த்து டொம்முன்னு கீழே கொண்டுற போது உருவாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி சீரீஸு 7,500 இது. பாக்ஸு எல்லாமே இருக்குது சரியா. பாக்ஸு, அந்த சார்ஜர், கேபிள் எல்லாமே இருக்குது. எஸ்சி 40mm சின்ன சைஸ். இது 40mm எஸ்சி சீரீஸு ஆப்பிள் வாட்ச்சு 7,500 7,500. விவோவில் வந்து V30 ப்ரோ, இதுக்கும் வந்து 8 மாதம் வாரண்டி இருக்குது. 8-10 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 28,500. பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. 28,500 28,500. இது ஓப்போ A76 ஒன்லி மொபைலு 6 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 5,500. லாஸ்ட் டைம் போட்டிருக்கோம், விற்கலை. கூகுள் பிக்சலில் வந்து 6A வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6/128 13,000 இது 13,000. இது ஐஃபோனில் வந்து 12 64GB இது 17,000 17,000. இது அப்படியே வச்சுருவோம். ஸோ இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது 26,000 கொடுத்து வாங்கிட்டார். நாளைக்கு நாங்கள் பார்சல் போட்டு விட்றோம். டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கேமரா இருக்குது. கேமரா வந்து இது ஆல்ரெடி போட்டது தான். ஸோ கெனான் வந்து T200 Mark II. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டோம். எக்ஸ்ட்ரா லென்ஸு, பெரிய லென்ஸ் இருக்குது, ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே டோட்டலாக இருக்குது, மெமரி கார்டு கூட இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000, அதாவது 35,000 தரோம். ஆல்ரெடி போட்டதுனால அதை நான் இப்போ எடுத்து காட்டி நேரம் வேஸ்ட் பண்ணோன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அப்படியே அது வந்து அப்ராடு, வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அப்ராடு. இது வாரண்டி கூட இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வாங்கியே 2 மாதம் தான் ஆகுது. ஸோ அந்த பாக்ஸ்லாம் அங்கேயே தூக்கி போட்டு இங்கே வந்துருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நீங்கள் அட்டடப்பாவோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டியூட்டி கட்டணும். இந்த மாதிரி கையில் யூஸ்டுன்னு காமிச்சு எடுத்துகிட்டு வந்தோன்னா அதெல்லாம் டியூட்டி கிடையாது. அப்போ உங்களுக்கு அது அசல் லாபம் தானே உங்களுக்கு. இது வந்து OnePlus Nordல வந்து 2 8/128 11,000 இது 11,000 rupees. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. OnePlus Nord 2 8/128. அப்படியே கொடுங்க, நான் இன்னுக்குள்ளே வச்சுரும்.
ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்க. இப்போ இதுங்களை போட்டு விட்ருவோம். அப்படியே இருக்கட்டும் மொபைல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 FE 5G மொபைல் தான் இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்கோம். அந்த இதில் பாருங்கன்னா பாக்ஸில் கீழே சைடில் அந்த இது பக்கம் 8128 தான் பெரிய மாடலு. ஆமாம், 23,500 வாரண்டி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் டெமோ பீஸில் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு கிராச்சஸ் இல்லை, ஒரு டென்ட்டு கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கொடுங்க, இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான். பாக்ஸ் இது மறந்துட்டேன் நான். பாக்ஸோடு உள்ளது இது மட்டும் தான் கடைசி பீஸ். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இல்லாத மொபைலுங்க இதுங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 இது 15,000 தான் போட்டிருக்காரு. ஐஃபோன் 12 15,000 போட்டிருக்காரு. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 85 இருக்குது. GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதான்னு தெரில. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. 15,000 தான் போட்டிருக்காங்க. 64 GB இது ஐஃபோன் 12 இது. அதே மாதிரி இன்னொரு 12ம் போட்டிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுங்க, இங்கே வச்சிடும். அதான் கேப்பாக தானே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 தான் இது. இது என்ன ஜிபி என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இது 64 GB தான். கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அந்த 15,000 பொருளோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. பேட்ரி ஹெல்த்து 80% இருக்கு. இது ஒருத்தர் வாங்கிட்டாரு, இது முடிஞ்சிருச்சு. சோல்டு S22 அல்ட்ரா சோல்டு. இதுவும் சோல்டு. இதையும் ஒருத்தர் வாங்கிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி. இதுவும் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் வாங்கியிருக்காரு ஒருத்தர். A33 வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்பெரியில் வந்து இது ஒரு மாடல் C60 என்ன ஒரு மாடல் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு இது வந்து பேட்ரி ப்ராப்ளம் தான் சொல்லி கொடுத்தாப்புல.
இந்த தம்பி ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. நான் தேவையில்லாமல் இதை போட்டு நான் 2 நாள் அமுக்கிட்டு விட்டுட்டேன். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன் இது. சரியா, கொஞ்சம் பெண்டாகவும் இருக்குது, ஆனால் ஆன் ஆயிடுது. இந்த பாருங்களேன், இப்போ ஆன் ஆயிடுச்சா, சார்ஜ் இல்லை போல இருக்குது. ஸோ சார்ஜ் கம்மியாக இருக்குது. இது பேட்ரி வீக்கு தான் இது. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் ஆகலன்னு நினச்சேன். பிரச்சனை என்னென்னா ஆன் ஆஃப் பட்டன் இந்த பக்கம் இருக்குது, இது கிடையாது இது. ஸோ இதோட ப்ரைஸ் 1800 கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாம்சங்கில் ஐஃபோனில் வந்து 13 தான் இது. ஆனால் 256 ஜிபி. இன்றைக்கி நம்ம 13 வந்து ஒன்று பார்த்தோம்ல, ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், விற்றுட்டோம். ஒன்று பாக்ஸோடு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம், 26 என்னமோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. ஆனால் கொஞ்சம் பேனல் வந்து டென்ட் இருக்குது பாருங்கள், டென்ட் இருக்குது. சுற்றி வந்து லைட்டாக பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, பேட்ரி கூட 85 என்னமோ 84 இருந்துச்சு. ஸோ இது பாருங்கள் 25,500. இது வந்து OnePlus 7 Pro. இது 7500. பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இதில் வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட்னா அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு தெரியும். பஞ்சுனா உள்ளது அப்படியே அந்த இது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாதது. அது மொபைல் வந்து வயசாயிடுச்சுன்றத காட்டுது. அது 7500 இது. இது சரியான மொபைலுங்க. இது சாம்சங் S22 Plus. S22 Plusன்றது ரொம்ப பெரிய மொபைல் தான். அதே மாதிரி வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மொபைல் தான். இதில் என்னென்னா இந்த இடம் கிளாஸ் ப்ரோக்கனு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் லாக்குன்னு சொல்லுவோம். நம்ம வாட்டர்னால் உள்ளே வாட்ரு போல், அது வந்து அந்த மாதிரி ஒரு காற்று உள்ளே போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், காற்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அது அந்த இடத்துல டச்சுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. டச்சு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ப்ரோக்கனு. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/128. விலை வந்து பார்த்திங்கன்னா 17,500, அதாவது 17,500. இது ஒரு சூப்பர் மொபைல் தான். இது விவோவில் வந்து இதை நம்ம வீடியோ போட்டோமான்னு தெரில. விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V25. இது 25 கலர் சேஞ்சபிள் ஆகிட்டே இருக்கும். கலர் இருக்குல்ல, ஒரு மாதிரி மஞ்சள் கலர், திடீர்னு பச்சை கலரு. அப்புறம் இதுக்கு முள்ளே ஏதாவது இலையை வச்சு வெயிலில் காமிச்சிட்டு திரும்ப எடுத்துட்டோம்னா அந்த இலையோட வடிவம் அதெல்லாம் இருக்கும். சுற்றி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பஸ் மொபைல் நல்ல மொபைல் தான். விவோ V25 இது. (8/128). கேமரா கண்ணாடி உடஞ்சிருக்கு தெரியுதா, இந்த பக்கமும் உடஞ்சிருக்கு, இந்த பக்கம் கீழேயும் உடஞ்சிருக்கு. ஸோ கண்ணாடியும் உடஞ்சிருக்கு. 8/128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8500. கூகுள் பிக்சலில் வந்து 3A, கூகுள் பிக்சல் 3A 7500, அதாவது 7500. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டோம். ஓப்போ இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இதெல்லாம் OnePlus Nord இதெல்லாம் வந்து 8500. OnePlus 9 15,500. நல்லாயிருக்கு, இந்த மொபைல் நல்லாயிருக்கு. இன்னும் இப்போ தானே போட்டோம். இது 4000. A71. இது iPhone 2 இப்போ தான் நம்ம சொல்லி காமிச்சோம். 64 ஜிபி iPhone 11 64 ஜிபி. பேட்ரி ஹெல்த் 83. ரெண்டுமே நம்ம இப்போ போட்டு காமிச்சிட்டோம். 12,000. XRும் நீங்கள் வந்து பஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. ஸோ இது 41,000 போட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ உழுவாது. அது
இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா தான் இது. கிராச்சஸ் அதிகமாக இருக்குது இதில். S23 அல்ட்ரா. நம்ம இது ரெண்டுமே வந்து S22 அல்ட்ரா. இது வந்து S23 அல்ட்ரா 12256. கிராச்சஸ் இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசுன்றதை காட்டுது, அவ்வளோதான். பட் ஆனால் மொபைல் நல்லா இருக்குது. கேமராலேருந்து A to Z எல்லாமே நல்லா தான் இருக்குது. செகண்ட்ஸ் அவ்வளோதான். செகண்ட்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோன்னா ஆசை உள்ளவங்க வாங்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து S23 அல்ட்ரா நம்ம ஏற்கனவே விற்றுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு விதமாக விற்கிறோம் நாங்கள். இது 41 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக இருக்குது. iPhone 14 ப்ளஸ்ஸு டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் டாட் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபா. இது வந்து OnePlus Nord CE2 ஒரிஜினல் டிஸ்பிளே, எதுவுமே இஷ்யூ கிடையாது. 10,000 ருபீஸ். இது வந்து 5,000 ருபீஸு. இதில் வந்து பிளாக் டாட் இருக்குது. இதில் பிளாக் டாட் இருக்குது. கேமரா ஒர்க் ஆகாது. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500. ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம், அதனால தான் அடுத்ததுக்கு போகிறேன். இது A15. இது ஒருத்தருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதுங்க. ரிட்டர்ன் கொடுக்குறது ரெட்மி. இந்த டேபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ரூபா சொல்லார் சிம்மு போடுறது. இந்த ஃபோன் வந்து ரெட்மியில் வந்து எவ்வளோ சொன்னார்? 4,500 ரூபா. டிஸ்பிளேயில் கோடு. இது வந்து OnePlusல வந்து பேக்டோர் உடஞ்சதுக்கு 17,500 ரூபா. 11R. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11 Pro Max. இது ஒருத்தர் காசு போடுறேன்டார், ஆனால் போடல. இது 11 Pro Max போட்டாரா என்னன்னு தெரியல, பார்த்துக்கிறேன். நான் போடலன்னு நினைக்கிறேன். 16,500 ரூபா தான் போட்டோம். இது 256 GB. இது $7,000 75% பேட்ரி ஹெல்த்து போடுங்கண்ணா, எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுச் ஒன்று இருக்கும். பவுச்சே எவ்வளோக்கும் வாங்கினேன்னு சொன்னான். 16,500 ரூபா. அது இங்கே தான் வச்சுருப்பாப்புல. கீழே நம்ம இது உடஞ்சிருக்கும் போது. இது OnePlus 11R 9R 12,000 ரூபா. அப்புறம் வந்து 2 லேப்டாப் இருக்குது. அது லேப்டாப் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது இருந்தாலும் மறுபடியும் காட்டுறோம் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லினோவாவில் வந்து திங்க் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான லேப்டாப், பெரிய லேப்டாப். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் மெயின். இந்த X1 ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்கானா ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் லாக்கு, டச்சு ஸ்க்ரீனு. கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா பொருளுங்க இது. ஆனால் வந்து i7 8th ஜென்ரேஷன். இப்போ லேட்டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் வந்திருக்கா. 12th ஜென்ரேஷன் 13 கூட வந்திருக்கு. ஸோ ஆனால் இதில் என்னன்னா டச்சு ஸ்க்ரீன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டச்சிலே ஒர்க் ஆகும். ஃபேஸ் லைட் இருக்குது. i7 8th ஜென்ரேஷனு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 256 GB SSD. எல்லாமே தரமாக இருக்குது. சரியா? மூடிடுறேன். அதே மாதிரி இது டெல்லு. இது வந்து i5ன்னு நினைக்கிறேன். i5 இதை ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது i5 i7 தெரில. ஆனால் வந்து இது இருங்க பார்ப்போம். சார்ஜ் இல்லையா? i7 தான் நினைக்கிறேன் இதுவும். ஆனால் 10th ஜென்ரேஷன் இது. இதில் வந்து ஜிபி வந்து 8 GB ரேமு, 512 GB SSD. அப்படி தான் நினைக்கிறேன். சரியா? 512 GB SSD. ஸோ ரெண்டுக்குமே சார்ஜர் இருக்குது. 22,000 ரூபா. இது ரெண்டுமே 22,000 ரூபா ப்ரைஸு. சரியா? அதோட அவ்வளோதான். சரி ஓகே. நான் இதை எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாங்கள் கிளம்புவோம். பசங்க அந்த லேப்டாப் 20,000 ரூபா சொன்னால் அது வீடியோவே போடுறதில்ல. இது என்ன இதுன்னு தெரியலையே. இதை ஓப்பன் பண்ணுங்கள். 20,000 ரூபா இது.
ஆன் பண்ணுங்கண்ணா. சார்ஜ் இல்லையா? சரி விடுங்க, டைம் ஆகுது. இப்போ உள்ள மூடி வைங்க, பார்த்துக்கலாம். மூடி வைங்க, நான் அப்படி வெளியே வந்துடுறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. பசங்க எல்லாம் நோன்பு நாளில் எல்லாம் போயிடுறானுங்க, நம்ம ஒண்டியாக இருக்கோம். சரி பாஸ், இதை நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது மொபைல் உங்களுக்கு தேவைப்படுதா பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். பஜாரில் எல்லா கடையும் அடைச்சி தான் இருக்குது, ஒரு கடை இல்லை. மணி 1 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 12:30 1 ஆயிரும். ஆமாம், 12:40 ஸோ ஓகே, 12:40 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசுகிறதா இருந்தால் நம்ம வந்து ஸ்டாலின் பற்றி பேசிக்கலாம். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறக்கும்போது உள்ள நிலையில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா இலவு காத்த கிளி தான் அவருக்கு. ஏன்னா அவரால் முதல்வர் ஆவாதுன்னு நம்ம வந்து எல்லாருமே சொன்னது. ஸோ அது எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் எடப்பாடி வந்து ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் இந்த அதிமுகவே நாசமாக போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் திரும்ப துளிர் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்றைக்கு எடப்பாடி கிட்ட போயிடுச்சோ அந்த மாதிரி ஒரு இதாகிப்போச்சு. அது அந்த கட்சியில் வந்து இருக்கிற தொண்டனுக்கே வெறுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எதுவுமே அந்த கெத்து இல்லை. ஸோ அந்த யாரையாவது ஒரு ஆளை தலைவனாக நம்ம கொண்டு வந்தால் தான் அந்த கட்சி தொண்டனுக்கு வந்து அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தன் பணியாற்றுறான்னா, இப்போ எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கிட்டு தான் வந்தாப்புல. கூவத்தூரில் அவங்க கேட்ட காசை கொடுத்து வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசை வந்துருச்சு, அப்படியே உட்காந்துட்டாப்புல. சசிகலாவை கழட்டி விட்டாப்புல. ஓபிஎஸ் தான் இதில் வந்து பெரிய அமாவாசையை வேலை பார்த்துட்டாப்புல. ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்ம யுத்தம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பின்னமாக ஆகிப்போச்சு. அதுக்கு மேலே மோடி வந்து காலி பண்ணிட்டாப்புல. ஆனால் அதுவாது எப்படியோ ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு திமுகவுக்கு அந்த நிலைமை வந்துச்சுன்னு வைங்க, திமுகலாம் வந்து 30-40 செதறிடும். சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த தலைவனுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சரியான ஆளுங்க கிடையாது. ஆளுமை திறனே கிடையாது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு சமயத்தில் அந்த ஒரு 10 நாள் 15 நாள் பிரச்சாரம் கூட்டம், அந்த மக்களை வந்து அலக்கழித்து கையில் காசை கொடுத்து கையில் காசு, பணம், சோறு, கோட்ரு, பிரியாணி, ஸோ இதெல்லாம் செலவு பண்ணி ஒவ்வொரு கட்சிக்காரன் வந்து ஓட்டு வாங்க முயற்சி செய்வான். அதில் எவன் என்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ, எவன் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ஓரளவு செஞ்சுருப்பானோ அவன் தான் ஜெயிச்சு வரான். நம்ம பார்த்து ஓரளவு செஞ்சுருக்க மாட்டானுங்க. அதனால் வேறு வழி இல்லாதனால மக்கள் ஓட்டு போட்டுறது. பைக் சாவி எடுக்கலைன்னா அந்த கடை சாவி அங்கே இருக்குது. பைக் சாவி கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும், கொஞ்சம் தேடி பாருங்கண்ணா. அங்கே தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்குது சூழ்நிலை. பார்ப்போம். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டேன். யார் பார்த்து ஸோ இப்படியே இருக்காது, ஏதாவது ஒரு நிலை மாறும். ஆனால் நடிகர் மட்டும் தயவு செஞ்சு இனிமேல் வந்து அரசியலுக்கு வரவே கூடாதுங்க. அப்படி மரண பயம் காட்டணும். அதே மாதிரி காசு செலவு ஒவ்வொரு எம்எல்ஏ மந்திரி இந்த இதுக்கு அரசியலுக்கு வரவெல்லாம் வந்து சம்பாரிச்சிடலாம், நிலச்சிடலாம், செட்டில்மெண்ட் ஆகிடலான்ற ஒரு எண்ணத்தில் தான் வரானுங்க. எவனும் மக்கள் பணி செய்கிறதுக்கே தகுதியான ஆளே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இது மேலே பேசினா நம்மளுக்கே ஓகே, வச்சிடறேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்.